எங்க வீடுகள் இடிக்கிறது அந்த நாட்டோட வளர்ச்சியா சார்? இல்ல, தெரியாம தான் கேட்குறேன். எங்க ரோடு கட்டி தரோம், வீடு கட்டி தரோம், வேலை வாங்கி தரோம்னு நீங்க காலையில இருந்து மீட்டிங் போட்டுருக்கீங்களே, இது ஏன் நீங்க டெண்டர் விட சொல்லாத முன்னாடி எங்ககிட்ட வந்து கேட்கல பர்மிஷன்? ஒருவேளை நாங்க டெண்டர் விட சொல்ல முன்னாடி நீங்க கேட்டு நாங்க மறுத்திருந்தோம், வேணான்னு சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால டெண்டர் விட்டு மூச்சு பிடிச்சிக்க முடியாது. அப்புறம் கான்ட்ராக்டருக்கு மெட்டீரியல் காசு கொடுத்து மூஞ்சி பிடிச்சிக்க முடியாது. இப்போ மொத்தமா எல்லாம் காசு கொடுத்து மூஞ்சி பூச்சின்னு வெல்த்தியாக சொல்ல வெளியில வந்து வீடு கட்டி தரோம், வேலை வாங்கி தரோம்னு சொல்லி எங்ககிட்ட வந்து கதை கொடுத்துன்னு இருக்கீங்க. நாங்க பேசுற பாஷையே உங்களுக்கு புரியலையே, இல்ல என்னத்த எங்க லைஃபை புரிஞ்சுன்னு நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவீங்க? எனக்கு புரியல. படிச்சிருந்தா போதுமா? படிச்சிருந்தா எல்லாம் புரிஞ்சிருமா? புரிஞ்சிருந்தா கடலுக்கு மீன் பிடிக்க போற எங்களை 6 கிலோமீட்டருக்கு அந்த அண்டை கண்ணையினர்ல போய் குடி வைப்பீங்களா? அப்புறம் நாங்க எப்படி போய் மீன் பிடிக்கிறது? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் மீன் பிடிக்கிற தொழிலையும் பண்ண விடாத செஞ்சுட்டு ஊர்ல கிரைம் அதிகமாகுதுன்ட்டு அக்யூஸ்ட் அங்க வந்து தேடுவீங்க. இப்போ அக்யூஸ்ட் அங்க இருக்கிறதுக்கு காரணம் ஜனமா இல்ல தூக்கி போட்ட நீங்களா? சொல்லுங்க. அவங்களாவது பரவாயில்ல, நம்ம லைஃப் தெரியாத ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா எல்லாம் தெரிஞ்ச உன்னை பார்த்தா தானே எனக்கு பயமா இருக்குது. குத்து தின்னுறீங்களேண்ணா. நான் நியாயமா இதெல்லாம் நீ பேசிருக்கணும்னா நாங்க இதெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி வந்திருப்போம். நீ அதை பண்ணியே. எல்லாருக்கும்னா அங்க இருக்குது எல்லாருக்குமா? எனக்கு புரியல. இத்தனை நாள் இங்க இருக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த ஊர்ல இந்த இடத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? உண்மையாலே ஜனத்து மேல அக்கறைனால தான் இந்த ரோட போடுறீங்களா? இல்ல, இங்க இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வளர்த்தியும் சுரண்டி திருடிட்டு போலான்னு, அதுவும் எங்களை வச்சே நீங்க திருடலான்னு பாக்குறீங்க. நாங்க வந்த ஆத்த குப்பையாகி நீங்க கரண்ட் எடுத்துக்கிறீங்க. வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க வாழ்ற நோய் வந்து செத்து போடுறானே, இது ஏன் என்னன்னு கேட்டா எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு இவங்களே வச்சு எங்களை நீங்க அடிச்சு விடுறீங்க, அடிச்சு விட்டுருவோன்னு மிரட்டுறீங்க, போலீஸை வச்சு அடிச்சு விட்டுறீங்க, அடிச்சே போட்டுடுறீங்க. என்ன பண்றது? ஆனா இதெல்லாம் உன் தலைமையில தானே நடக்குது, உனக்கே தெரியாம இப்படிலாம். இதெல்லாம் நீ தானே பார்த்து பண்ணணும். உண்மையாலே உங்களுக்கு ஜனத்து மேல அக்கறை இருந்ததுன்னா நாங்க வாயிற இடத்துலயே எங்க லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். உங்களுக்காக பயந்துன்னு நாங்க இருந்து ஓட்டி வேற ஊருக்கு போகணுமாமே? அதெல்லாம் முடியாது, பண்ண முடியாது. நாங்க இங்கதான் இருப்போம். நீங்க எங்க மேல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதா இருந்தா நாங்க வாயிற இடத்துலயே எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விடணும். அவ்வளவுதான். அதான் ஊருக்காக தான் நான் பேசினேன். உன் மேல மரியாதை இல்லாம இல்லைன்னா நம்ம ஊரை நாமளே விட்டு கொடுத்துருக்கோம்.